அன்னியன் படத்துல அம்பிங்கிற நல்ல கேரக்டர் படத்துல வரும். அதை யாருக்குமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசிட்டே இருப்பாரு. இங்க பிக் பாஸ் வீட்ல எல்லா ஹவுஸ்மேட்டும் சராசரி மனுஷங்களா உலா வரும்போது இணக்கமான சூழல் உங்களுக்கு பாதிக்காதா? அதை ஏன் தொடர்ந்து தெரியும்? இணக்கம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலங்கிறது பிக் பாஸ் உள்ள வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. இங்க யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் நான் கேள்வி கேட்பது அவர்கள் மேல் குற்றம் வைப்பதல்ல, அவர்கள் இன்னும் தகுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்வியாக தான் நான் பாக்குறேன். நான் கண்ணாடி மாறில நீல பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், மொரச்சா மொரப்பேன். நீ சுடணும் நினைச்சாலே நான் விட்டு கொடுத்தேன்னு கேமரா முன்னாடி சொல்றது கிரெடிட் ஸ்டீலிங் இல்லையா சார்? இன்னொருத்தர் உழைப்ப இது பறிக்கிறது இல்லையா? இவ்வளவு தூரம் பேசும்போது அங்கேயே சட்டை பிடிச்சு அண்ணா ஏன் அதை பண்ணீங்க, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு அங்க கேட்டிருந்தா அது அங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சார். அங்க அவர் எதுவுமே என்கிட்ட கேட்கல சார். ஆக்சுவலி நீங்கள் வெற்றியை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்தீர்கள். பாலாஜி வெற்றி இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தட்டி பறித்தார். அதாவது பறித்தார்னா கூட சரியா இருக்காது, என்ன பறிச்சா வச்சுக்கணுமே, தட்டி கெடுத்தார். என்ன பாலாஜி புரியுதா? ஒரு 5 பேர் ஒரு 6 பேர் வந்து ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டுக்க மாட்டாங்க ஓட்டு. அது வந்து கேமை பாதிக்க வைக்கும். பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு மட்டும் போடுவாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து அவங்கள நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ நாமினேட் பண்ணிருக்கியா சாம சிவானிய? ஓகேவா? நீங்க நான் இன்னொருத்தர் கிட்ட போய் இல்ல நான் இன்னொருத்தர் கிட்ட போய் சொல்லல நீங்க இத பண்ணாதீங்க. கையை தட்டி விட்டீங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது. நீங்க கை நீட்டி பேசுறீங்க. ரொம்ப சாரி. நீங்க கை நீட்டி பேசுறீங்க. நாங்க உங்களோட வந்து நாங்க வந்து இங்க நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு எல்லாரும் கேக்குறதே எல்லாருக்கும் ஒபினியன் இருக்கு. நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு எல்லாரும் கேக்குறதே எல்லாருக்கும் ஒபினியன் இருக்கு. வச்சிருந்தீங்க சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங். இன்னொரு 3 மணி நேரம் நின்னு இருப்பேன். சரி எதுக்கு திருப்பி கேப்டன்சி எடுத்துக்கணும்? ஓ வாவ், இதெல்லாம் வார்த்தை நம்பிட்டீங்களா சார் நீங்க உடனே? ஓகே அப்படின்னு இல்ல. ஓ வாவ், ஓ வாவ். சரி இந்த வாரம் சொல்லு. இன்னைக்கு திடீர்னு கிஃப்ட் வச்செல்லாம் ஆரி கொடுத்தேன்னு தோணுச்சு. என்ன ஆரி கேக் கொடுக்குறாங்க அப்படி? டிஸ்கோவா? புரியுது. கிஃப்ட் வச்சர். ஏன் அதுல என்ன உனக்கு டவுட்? அங்க வரட்டா? ரேகா மேம் வந்து போறதுக்கு முன்னாடி மீன் கொடுத்தாங்க. இல்ல எப்படி சொல்றேன்னா ஒருத்தங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க அங்க இருந்து அனுப்புறாங்கன்னா. இன்னொருத்தங்க வந்து இப்படி இருக்காங்க, இன்னொருத்தங்க இப்படி இருக்காங்க, இன்னொருத்தங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லி தன்னை பெஸ்ட்னு காட்டுறது வந்து எனக்கு அது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாவோ இல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாவே எனக்கு தோணல. தேடிதே கண்ணுல படணும்னு பண்றது எக்ஸாக்டா எனக்கு அதுதான் தோணுச்சு. படணும்னு எங்க தேடிட்டே இருப்பாங்க போல. ஆரி அவர் மற்ற ஹவுஸ்மேட்ஸோட நிறைய விஷயங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாரு. அண்ட் அவர் ஏதாவது தப்பு பண்ணா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நிறைய இடத்துல பிளேம் கேம் ஆடுறாரு. நரியெல்லாம் கொஞ்சம் மூளையோ கிளவரா இருக்கும்ல, நான் இல்ல. நரியெல்லாம் கொஞ்சம் மூளையோ கிளவரா இருக்கும்ல, நான் இல்ல அப்படி. அதனால அந்த நரி கூட்டத்துல நான் இருக்கேன். ஆமா எங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல, உங்களுக்கு நிறைய. நான் என்ன சொன்னேன்? இல்ல நீங்க கவுண்டர் அடிங்க. சொல்லிட்டு நான் என்னதானே சொன்னேன்? நீங்க கவுண்டர் அடிங்க. எங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல ரம்யா, நீங்க தான் இந்த வீட்ல மூளை ஜாஸ்தி இருக்கற. நான் என்ன சொன்னேன்? நிறைய விஷயங்கள்ல மத்தவங்களோட குறைய கண்டுபிடிக்கிறதுலே மெயினா இருக்காரு. இது அன்னியன் படத்துல அம்பிங்கிற நல்ல கேரக்டர் படத்துல வரும். சரி. அதை யாருக்குமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசிட்டே இருப்பாரு. கால் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கலாம். அந்த அம்பின்றத சொல்லுவாங்க. எனக்கு அங்கேயே சிரிப்பு வந்துருச்சு. அம்மி ரூல் காப்பி போறாங்க, யாருக்கும் பிடிக்காது. ஒருவேளை இவரு நிஜமாலே அம்பி நினைச்சு பாவ பார்த்து சேவ் பண்றாங்களோ? ஒருவேளை இவரு நிஜமாலே அம்பி நினைச்சு பாவ பார்த்து சேவ் பண்றாங்களோ? இப்ப பார்த்தா ரூல்ஸ் நான் சொல்லல, இவர் அம்பி தான். பட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத அம்பி. ஒரு 10% பாவம் அம்பின்னு சொல்லும் போது ஆஜித்தை பார்த்தா அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. 2 பேர் நாமினேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரி பிரதர் டாஸ்க்ல கூட வந்து அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அங்கேயும் வந்து அக்செப்ட் பண்ணாம டாஸ்கையுமே வந்து போரிங் ஆக்குறாரு. அர்க்கன ஆன அப்புறமும் ஸ்போர்ட்டிவா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் எடுத்துக்கல. இதுதான் டாஸ்க் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா வந்து அவரு அந்த கேரக்டராவே இருந்துக்கிட்டாரு. என்னோட குடும்பத்தை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற சென்ஸ்ல இருந்தாரு. ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கிற ஒரு வைப்ரன்சி மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு வைப்ரண்டான பாய்ஸ்டஸான லவுடான ஹாப்பியான ஆரியை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கையில ஜெயிலுக்கு போனாங்க, நல்லது போயிருக்காங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும் போயிருக்காங்க.